வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நான் ஒரு வீடியோல கேட்டிருந்தேன். 16 வயது நிலை மூவி பத்தி உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு 16 வயது நிலை மூவி பத்தி. நம்மளுடைய கருத்தையும் அதோட சேர்த்து நம்ம கமெண்ட்ட வாசிச்சுட்டு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோல வரப்போற வீடியோக்கள்ல நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான். தலைவர் ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த படத்துல தலைவர் நெகட்டிவ் கேரக்டர் தான் அதுலயும். இருந்தாலும் அதுல கொஞ்சம் சில ஸ்டைல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல எது பிடிச்சிருந்தது? எந்த சீன்ல தலைவர் மாஸா இருந்தாரு? எந்த டயலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? இப்ப நம்ம அந்த கமெண்ட்ட பார்க்கலாம். யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரஜினி மலேஸ்வரன் சார் மட்டும் தான் அந்த 16 வயது நிலை படத்த பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, எல்லா கமெண்ட்ஸுமே எனக்கு வியூ ஆகுதா? ஆகலையா? எதுக்காக வியூ ஆகலன்னு ஏன்னா சிலர் கமெண்ட் பண்றேன் அப்படின்றாங்க. எனக்கு நான் யூடியூப்லயும் செக் பண்றேன். யூடியூப் ஸ்டுடியோலும் செக் பண்றேன். எனக்கு கமெண்ட்ஸ் எங்கேயும் ஃபில்டர் ஆகி வருதா? என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி நான் அத செக் பண்றேன். ஆனா எனக்கு இப்போ வந்தது 16 வயது நிலை பத்தி ரஜினி முனிஷன் சார் அவங்க மட்டும் தான் போட்ட கமெண்ட் மட்டும் தான் வந்திருந்தது. அத வாசிச்சுட்டு நம்மளுடைய ரிவ்யூவையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "வணக்கம் சகோதரி. 16 வயது நிலை படத்தில் தலைவர் வில்லனாக நடித்திருப்பார். எனக்கு பிடித்த டயலாக் இது. இது எப்படி இருக்கு? தலைவர் பெயர் பரட்டை. மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். தலைவர் வந்த காட்சிகள் எல்லாம் அற்புதம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அது பெரிய கமெண்ட்டா அடிச்சிருந்தா கொஞ்சம் அதாவது என்ன அப்படின்னா, படத்துடைய கதையே ஃபுல்லா கமெண்ட்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுருக்கமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படி சொல்லணும். அப்பதான் நம்ம எடுத்து வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னும் டயலாக்ஸ் என்ன டயலாக்ஸ் பிடிக்கும்? என்ன இது அவங்களுடைய எது சீன்ஸ் பிடிக்கும்? அதெல்லாம் கூட சொல்லலாம் நெறைய. ஃபுல் ஸ்டோரி சொல்லாம, இந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதத்தான் நான் போன வீடியோல சொன்னேன். தப்பா எடுத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். சோ ஏன்னா இல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா, சுருக்கமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். ஏன் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய பெரிய கமெண்ட் இருக்கும்போது இப்ப 2, 3 பேர் படத்துடைய கதையவே கமெண்ட்ல சொல்லும் பொழுது, அத நம்ம ரிப்பீட்டடா வாசிக்கிற மாரி இருக்குல்ல. அதனாலதான் சொன்னேன். வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. எவ்வளவு பெரிய கமெண்டா இருந்தாலும் எடுத்து வாசிருவேன். கவலைப்படாதீங்க. அ அதாவது 16 வயது நிலை படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் "இது எப்படி இருக்கு?" அப்படிங்கிற ஒரு டயலாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது தலைவர பொறுத்த அளவுக்குல, இந்த பஞ்ச் டயலாக் அப்படிங்கிறது தலைவர் தான் ரொம்ப ஃபேமஸா கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட பஞ்ச் டயலாக் அப்படிங்கிறதெல்லாம் படத்துல இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல வில்லன் பேசியிருப்பாரு. அதே டயலாக்க ஒரு இடத்துல ஹீரோ பேசுவாரு. அந்த மாதிரியான பஞ்ச் டயலாக்லாம் இதுக்கு முன்னாடி நெறைய இருந்துச்சு. ஆனா ஒரே டயலாக்க ரிப்பீட்டடா பேசக்கூடிய ஒரு பஞ்ச் டயலாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினது நம்ம தலைவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்தா கூட அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. இவர்னா இப்படிதான்ப்பா. இவர் படம்னா இப்படிதான்ப்பா இருக்கும். இவர் படத்துல பஞ்ச் டயலாக் கண்டிப்பா இருக்கும்பா. அப்படின்னு எதிர்பார்க்க வச்சது தலைவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் தலைவர் ஒரு பஞ்ச் டயலாக் ரிப்பீட்டடா பேசினது 16 வயது நிலை படத்துல தான். அதுலதான் பேசின டயலாக் என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன மாரி "இது எப்படி இருக்கு?" அப்படிங்கிற டயலாக் அப்பா சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் பேசின டயலாக். இன்னி வரைக்கும் "இது எப்படி இருக்கு?" அப்படிங்கறத நம்ம எந்த இடத்துல கேட்டாலும், யாரு கேட்டாலும் அவங்களுக்கு சட்டுன்னு தலைவரோட ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இன்னும் ஃபேமஸா இருக்கு. அந்த படம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இருந்தா கூட, "இது எப்படி இருக்கு?" அப்படிங்கிற டயலாக் இன்னை வரைக்கும் ஃபேமஸா இருக்கு. இன்னும் சில படங்கள்ல தலைவரே அந்த டயலாக்க ரிப்பீட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டயலாக்கா இருக்கு. அதுல "இது எப்படி இருக்கு?" அப்படிம்பாங்க. நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் "இது எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டைலும் பண்ணி, அது கூட சேர்ந்து அந்த பஞ்ச் டயலாக்கும் பேசியிருப்பாங்க. என்னதான் நெகட்டிவ் கேரக்டரா இருந்தாலும், அந்த நெகட்டிவ் கேரக்டர் மக்களால் ரசிக்கப்படுறது அப்படிங்கிறது
வந்து ரொம்ப சிலருக்கு தான் நடக்கும். இப்ப கூட நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. பண்ணா கூட ஒரு சிலர் பண்ற அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் வந்து மக்களால் ரசிக்கப்படும். அந்த வகையில வந்துட்டு தலைவர் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணா கூட ரொம்ப ரசிக்கப்பட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பின்னாடி காலங்கள்ல வந்து தலைவர் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துல என்ன வந்து பரட்ட அப்படின்னு பேர் வச்சதுதான் ரொம்ப நாள் எனக்கு அந்த பரட்ட அப்படிங்கிற பேர் வந்து இருந்துச்சு. அது வந்து என்னால மாத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு வருத்தப்பட்டு சொன்னதா இருந்தா கூட, அது ஃபேமஸா இருக்குல்ல. அது நமக்கு வந்து பாசிட்டிவா தானே இருக்கு. இப்ப கூட வந்து சில விஷயங்கள் நடந்தது. அது ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அந்த ட்ரோல் பண்றதுலயும் நம்மளுக்கு சில பாசிட்டிவ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஷோஸ்ல வந்து நான் பார்த்தேன். சோ அது மாதிரி தான். தலைவருக்கு வந்து என்னதான் அந்த அந்த படத்துல தலைவருடைய கேரக்டர் நேமே பரட்டைன்னு தான் வச்சிருக்காங்க. சோ அந்த அதை அதை தாண்டி இவரோட ஹேர் ஸ்டைலும் கிட்டத்தட்ட வந்து நம்ம பரட்டைன்னு சொல்ற அளவுக்கு அந்த காலத்துலலாம் வந்து அத பரட்டுறதுலன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து தலைவர் பார்க்கும்போது ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அத ரசிக்கிறோம். நெறைய அந்த 50 வருஷமாவே தலைவர் அந்த ஹேர் ஸ்டைல வந்து எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. இருந்தா கூட ஆரம்ப காலகட்டங்கள்ல வரும்போது அது வந்து பரட்டை அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் தான். சோ அப்படி இருக்கும் பொழுது கேரக்டர் நேமையும் அதே வச்சதுனால இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவரோட பேரை விட அதிகமா வந்து பரட்டை அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டார் அந்த கட்டத்துல. சோ அத வந்து ஒரு சின்ன வருத்தமா வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சில நடிகர்கள் கிட்ட கூட வந்து அவங்க ஷேர் பண்ணதா நடிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்துல வந்து பரட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அத மாத்த என்னால முடியல. அது மாதிரி வந்து உனக்கு வந்து இந்த சித்தப்பா அப்படின்னு சொல்லி நடிச்ச ஒரு நடிகர் வந்து அத சொல்லி உனக்கு சித்தப்பா அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு அந்த நடிகர் ஷேர் பண்ணியிருந்தாரு ஒரு விஷயத்த. சோ அந்த மாதிரி பரட்டை அப்படிங்கிற பேரை வந்து மாத்தி கொண்டு வர்றதுக்கு சில காலங்கள் ஆச்சுது. இருந்தா கூட அந்த நெகட்டிவ் கேரக்டர் கூட மக்கள் மனசுல போய் அந்த அளவுக்கு பதியுமா அப்படின்னு கேட்டா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அது வந்து. பண்றது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அதுல வந்து என்ன சொல்றாங்களோ அத பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு இல்லாம, அந்த இடத்துல ஒரு பஞ்ச் டயலாக், ஒரு ஸ்டைலு, அவரு அவர் பாக்குற அந்த லுக்கே வித்தியாசமா தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து இவருக்கு வந்து வில்லன் மூஞ்சி தான். இருந்தா கூட வந்துட்டு நம்ம வந்து ஹீரோவா நடிக்கும்போது, அது வேற மாரி ஒரு லுக் குடுப்பாரு. சோ அது வந்து மேட்ச் ஆயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் வந்து வில்லனா இருந்தா ஒரு லுக் வேற மாரி இருக்கும். ஹீரோவா இருந்தா அந்த லுக் வேற மாரி இருக்கும். கண்ணே வேற விதமா பேசும் அவருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். 16 வயதினிலே படத்த பொறுத்தளவுல வந்து என்ன அப்டின்னா, ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கதை. அத பார்த்தோம் அப்டின்னு சொன்னா, வில்லேஜ் லைஃப்ல என்னென்ன இருக்கு அப்டிங்கிறத வந்து ஒரு நிமிஷம் நம்ம அந்த வில்லேஜுக்கே போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய படங்கள் அந்த மாரி வந்திருக்கு. அதுல வந்து 16 வயதினிலே படத்துல வந்துட்டு ஒரு பெண் அவள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது அப்படி இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு படிச்சு வர்றா. அப்படி வரும் பொழுது அவளுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. அந்த கனவுகள் வந்து சார்ந்து சில விஷயங்கள்ல அவர் ஏமாறக்கூடிய ஒரு நிலைமைகளுக்கும் ஆளாகிறா. அதாவது என்ன சொல்றாது, கிட்ட வரைக்கும் போய் தப்பிச்சு வந்தான்பா, ஜஸ்ட் மிஸ்பா அப்படின்னு சொல்ற மாரி ஒரு ஏமாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய் வந்து திருப்பி வந்துடுறா. வந்து இதுதான்ப்பா லைஃப், இதுதான்ப்பா ரியாலிட்டி, இதுதான் நம்மளுக்கு நிலைக்கும். அப்படியே அத பொண்ணு புரிஞ்சுகிட்டு நல்ல வழியில நடக்க ஆரம்பிக்கிறா. அதுதான் வந்து இந்த கதை. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, வில்லன் கேரக்டர்ல இருக்கக்கூடிய தலைவர் கேரக்டர் வந்து என்ன பண்ணும்னா, அந்த ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போய் ஹீரோ வந்து வில்லனை வந்து கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிரும். ட்ரெயின்ல போயிட்டு வர மாரி அந்த மாரி காமிச்சு கதை வந்து முடிஞ்சிருவாங்க. சோ இதுதான் வந்து ஓவரால் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை சுற்றி பெண்ணை மையமாக வைத்து கொண்டு போகப்பட்ட ஒரு கதை தான் வந்து 16 வயது நிலை அப்படிங்கக்கூடிய இந்த கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நெறைய ஹீரோயின்ஸ் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஆஹ் ஹீரோயின் சப்ஜெக்ட் அத எடுத்து வந்து ஹீரோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சமீபத்துல வந்து ஒரு பெரிய நடிகை அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. சந்திரமுகில நடிச்சிருந்தாங்க. ஜோதிகா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. தலைவர பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து சந்திரமுகி மாதிரி ஒரு பெண்ணை முன்னிறுத்தி
போகக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல துணிஞ்சு இவர் வந்து நடிச்சாரு. எனக்கு எவ்வளவுதான் இமேஜ், அவ்வளவு பெரிய இமேஜ் இருக்கு, அவ்வளவு பெரிய இது இருக்கு. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற ஒரு கதையில தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாம, ஒரு ஃபீமேல் வந்து லீடா இருக்கக்கூடிய ஒரு கதையில வந்து அவர் நடிச்சாரு இல்லையா? சோ அதே மாதிரி எல்லா நடிகர்களும் நடிக்க முன் வரணும். அப்படின்னு சொல்லி ஒரு கருத்த வந்து ஜோதிகா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. சோ தலைவர் வந்து எப்பவுமே அப்படிதான். நான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து, நான் முன்னாடி இருந்தா தான் வந்து மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னு இல்ல. நான் ஒரு சைடு கேரக்டரோ, இல்ல ஒரு கேமியோ கேரக்டரோ, இல்ல ஆக்டர் ரஜினிகாந்தாகவே நான் வந்து ஒரு திரைப்படத்துல வந்தா கூட, மக்கள் வந்து என்னை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து தலைவருக்கு எப்பவுமே உண்டு. அது மட்டும் கிடையாது, கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய உண்மையான தோற்றத்த மக்கள் முன்னாடி காமிக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்து தலைவருக்கு வந்து அது அத வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம நெறைய நடிகர்கள பார்க்கிறோம். கொஞ்சம் முடி இல்லாம போயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் தொப்பி போட்டுப்பாங்க. இல்லன்னா வந்து இப்பலாம் வந்துட்டு முடி அந்த ஆர்டிபிஷியல் முடி இது பண்றது, அந்த முடி ஒட்டிக்கிறாங்கல்ல, அது மாரி பண்றது. இதெல்லாமே பண்ணிட்டு அப்படியே நம்மள காமிச்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்ட் அப்படி இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஹீரோவா இருக்கேன், ஒரு ஹீரோயினா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து நான் மெயின்டெயின் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். பட் தலைவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மேக்கப்னா அது கேமரா முன்னாடி மட்டும் தான்யா போடுவேன். மக்கள் முன்னாடிலாம் நான் வந்து மேக்கப் போட மாட்டேன். நான் எப்படி இருக்கேனோ அப்படியே மக்கள் ஏத்துக்குவாங்க. அப்படின்னு சொல்லி துணிஞ்சு தன்னுடைய ஒரிஜினல் தோற்றத்த அப்படியே காமிச்சது வந்து தலைவர் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து கட்ஸ் இருக்கு. நான் என்ன செஞ்சாலும் மக்கள் என்னை ஏத்துப்பாங்கப்பா அப்படிங்கிற மாரி தன் மேலே நம்பிக்கை இருக்கு. தன்னுடைய ரசிகர் மேலயும் நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரியான ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர். சோ 16 வயதிலே படத்துல வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் வில்லன் கேரக்டர் தான். அந்த ஹீரோ கேரக்டர் வந்து வச்சு வேலை வாங்குவாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் அம்மாவ கிண்டல் அடிக்கிறது. அது அந்த வில்லன் கேரக்டர் எல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போய் அங்க வந்து ஒரு கை கலப்பாகி அதுல வந்து ஹீரோ வந்து வில்லனை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் கதை. சோ இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்ச் டைலாக் அப்படிங்கறத ஆரம்பிச்சாரு அப்படின்னு நான் சொன்னேன். சோ 16 வயதிலே படத்தை பொறுத்தளவுல தலைவர் வந்து ஒரு வில்லனா இருந்தாலும் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வில்லனாக எல்லார் மனதிலும் பதியக்கூடிய ஒரு வில்லனாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்னா அது வந்து மிகையாவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர் வந்து நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். பெர்ஃபெக்ட் வில்லன் கேரக்டர் வந்து நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். சோ அடுத்த வீடியோல நான் என்ன படத்தை பத்தி பேச போறேன்னா, ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற படத்தை பத்தி பேச போறேன். நம்மளுடைய தலைவரும் உலக நாயகன் அவர்களும் சேர்ந்து நடித்த படங்கள் நிறையவே இருக்கு. அதுல இருந்து இந்த படமும் ஒண்ணு. அதுல 16 வயதிலேயே அவங்க 2 பேரும் தான் சேர்த்து நடிச்சாங்க. சோ ஆடுபுலி ஆட்டமும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தான். சோ இந்த ஆடுபுலி ஆட்டம் படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச டயலாக் என்ன? எந்த சீன்ல தலைவரோட லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? மறக்காம நம்மளுடைய இந்த வெற்றி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் வரல. வழக்கமா கமெண்ட் பண்றவங்களே நிறைய கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நிறைய பேசலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். துரை.